Hello everyone. இன்னைக்கு 10th standard மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்க்கலாம். இஃப் a is equal to 1,3,5 அப்படிங்கிற எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பியோட எலமெண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2,3 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் a cross b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a cross bனா ஏல இருக்க எலமெண்ட்டையும் பியில் இருக்க எலமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி பி கிராஸ் ஏ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பியில் இருக்க எலமெண்ட்டையும் தென் ஏல இருக்க எலமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுதணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பேர் பண்ணி எழுதுறதும் இங்கேருந்து இதை பேர் பண்ணி எழுதுறதும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஏன் அப்படிங்கிற ரீசன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷோ தட் n ஆஃப் ஏ கிராஸ் பி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியும் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏவும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பியும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெட் ஏங்கிற செட்டில் 1, 3, 5 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற செட்டில் 2, 3ங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணுறோம். ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது ஏங்கிற இது ஃபஸ்ட்டு இருக்குன்னா அதனோட எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த கிராஸ் சிம்பிள் நடுவில் போட்டுக்கணும். அடுத்து பி இருக்குங்களா, அதே மாதிரி பியோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஏல இருக்க எலமெண்ட் கூட பியில் இருக்க எலமெண்ட்டை பேர் பண்ணணும். 1, 2 அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 1, 3 பேர் பண்ணியாச்சுங்களா. அடுத்து 3, 2 3, 3 நெக்ஸ்ட்டு 5, 2 5, 3 இவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பி கிராஸ் ஏ அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏங்கும்போது பியோட எலமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 2, 3 கிராஸ் ஏவோட வேல்யூ 1, 3, 5. இப்போ மேலே இது பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2, 1 2, 3 2, 5 நெக்ஸ்ட்டு 3, 1 3, 3 3, 5. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு செகண்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இஃப் நாட் ஒய்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இங்கே இது எக்ஸுங்கிற எலமெண்ட் இது ஒய்ங்கிற எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 1 இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல 2 இருக்குது. அதுவே இதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2 இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்படியே வேல்யூவே மாறுது இல்லைங்களா. அதனால இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். n ஆஃப் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அதனோடது மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா. ஸோ 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பி கிராஸ் ஏ நம்ம மல்டிப்ளை பண்ணதும் 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பின்னு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு ஏல 1, 3, 5 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே n ஆஃப் ஏ 3ன்னு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி பியில் 2, 3ங்கிற 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே 3, 2 எடுத்துக்கிறோம். ஸோ 3 × 2 6 கிடைக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூவுமே சேமாக கிடைக்கிறதுனால இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வளோ தாங்க இந்த சம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.